அஞ்சலன் அஞ்சலன் லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்? இது சார் அந்த நேரலையில பார்த்துனாங்க நோட்ஸ் இருக்கு. நம்ம நேரலையில தான் போட்டேன், லைவா தான் போட்டேன் நான். என்ன பார்த்து ரெக்டிஃபிகேஷன் அரையாலை சீராகம் பார்த்தோமே. அரையாலை சீராகம் பார்த்து முழு அலை சீராகம் பார்த்தேன். நம்ம முழு அலை சீராக்கத்துல மையத்தொடுகை முறை பார்த்தோமே லாஸ்டா. மையத்தொடுகை முறை பார்த்தோம். மையத்தொடுகை முறை நான் மையத்தொடுகை முறைக்கு ஒரு சொல்லிக்கிறேன். மையத்தொடுகை முறைக்கு என்ன அது பொதுவாக வந்துட்டு நம்ம உற்பத்தி செய்யற கரண்ட் வந்துட்டு என்ன கரண்ட் வந்து உற்பத்தி செய்யறோம்? ஆடலோட்டமா தான் உற்பத்தி செய்யறோம். என்ன அந்த ஆடலோட்டமே ஏசி கரண்ட் டிசி கரண்டாக அந்த ஆடலோட்டமா நேரோட்டமா மாத்திர செயற்பாடு என்ன செய்யணும்? நம்ம சீராக்கம் சொன்னோம். சீராக்கம். ஆகவே இந்த சீராக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அலை சீராக்கம் சொல்லுவாங்க. இதை ரெண்டு விதமாக மேற்கொள்ளும். ஒன்று அரை அலைச்சீராக்கம், இரண்டாவது முழு அலைச்சீராக்கம். இப்போ நம்ம அரை அலைச்சீராக்கம் பார்த்துட்டோம். அதே போல முழு அலைச்சீராக்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா முழு அலைச்சீராக்கத்திலயும் ரெண்டு இருக்காரு. ஒன்று மையத்தொடுகை முறை, இன்னொன்று பால இணைப்பு முறை. ஓகே, போன கிளாஸ்ல மையத்தொடுகை முறை பார்த்துட்டோம். அப்ப மிச்சம் இருக்கிறால் பால இணைப்பு முறை இருக்காரு. இப்ப நாம பாக்குறோம் என்ன? பால இணைப்பு முறையை பார்ப்போம். ஓகே, மையத்தொடுகை முறை பார்த்துட்டோம். பால இணைப்பு முறை முழு அலைச்சீராக்கம். இது முழு அலைச்சீராக்கம். அப்ப ஆகவே எனக்கு தெரியும் என்ன? அப்ப நாம வளங்கள் வோல்ட் அளவு, அதாவது வீட்டுக்கு வர வோல்ட் அளவு வந்து சொன்னா 230 இருந்து 240 தெரியும். அவர்ல இருந்து படிக்குறை நிலை மாற்றும் மூலமா என்ன செய்யணும்? குறைச்செடுக்கிறேன் அந்த வோல்ட் அளவு. அதுக்கு பயன்படுத்தும் யாரு? டிரான்ஸ்பார்மர் யூஸ் பண்ணுவேன். படிகுறை நிலை மாற்றி ஒன்று யூஸ் பண்ணுவேன். படிகுறை நிலை மாற்றி ஒன்று. ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்யுன்னு சொன்னா இந்த புள்ளி ரெண்டு புள்ளியே எடுங்க. இந்த ரெண்டு புள்ளியே எடுங்க. அதே போல இவடத்த ஒரு புள்ளி சரியா வச்சுட்டு இந்த ரெண்டு முனைகள் இருக்குதான். இந்த ரெண்டு முனைகள்ல இருந்து இருவாயி இருங்க இந்த புள்ளியை நோக்கி. ஆகவே இந்த புள்ளியை நோக்கி நான் இங்க இருந்து இருவாய் ஒன்று. அதே போல இந்த புள்ளியை நோக்கி இங்க இருந்து இருவாய் ஒன்று. அதே போல இந்த இருவாய்க்கு நான் ரெண்டு கீரன் தானே, இவங்களுக்கு சமாந்தரமாக இவங்களோட திசையிலே கீரும். ஆகவே இதுக்கு சமாந்தரமா இந்த இப்படி இருக்காரு. ஆகவே இந்த திசையில ஒரு இருவாய். இவர திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்காரு. அவை இந்த திசையில ஒரு இருவாய் இவருக்கு சமாந்தரமா. அதுக்கு பிறகு இந்த முனை எடுங்க. இந்த ரெண்டு முனைகள் அந்த ரெண்டு முனையை எடுத்து ஒரு தடை ஒன்று போடுங்க. அந்த தடையை சொல்லுங்க ஆரல். சுமை தடை ஆரல். ஓகே, அதுக்கு பிறகு இந்த இருவாய் சொல்றாங்க D1. அதே போல இந்த இருவாய் சொல்றாங்க D2. இந்த இருவாய் D3. இந்த இருவாய் D4. சரியா? அப்ப இவருக்கு ஒரு ஆடலோட்ட மலை ஒன்று கொடுத்தான். இந்த முனைகள், அதாவது இதுக்கு கொடுத்திருப்பேன் பெரிய ஆடலோட்டம் கொடுத்திருப்பேன். அதை என்ன செய்வோம்? படிகுறை நிலை மாற்றியால என்னை குறைச்சி வந்துட்டேன். அப்ப நான் இப்படி ஒரு ஆடலோட்டம் கொண்டு கொடுத்தேன்.
பிளஸ் விபி மைனஸ் விபி. இது வி இன்புட், இது டைம். இது டைம் t1 அறியவுல, இது டைம் 2 அறிகிறது. இப்ப நான் பார்ப்போம் இவருக்கு ஆர்எல்லுக்கு குறுக்கியான அலைவடிவத்தை பார்ப்போம். வி அவுட் எப்படி வாரன்னு சொல்லி பார்ப்போம். டைம் வி அவுட். இப்ப முதலாவது ஆடல் ஓட்டம். என்ன ஆடல் ஓட்டம் வந்துட்டு ஒரு டைம்ல பிளஸ் போனீங்கன்னு சொன்னா, நேர்பகுதி போனீங்கன்னு சொன்னா, அடுத்த டைம்ல மறைப்பகுதி போகும். ஆகவே முதலாவது நாம் என்ன செய்வோம், இந்த நேர்பகுதி இந்த பகுதி போகும் சொல்லி எடுப்போம் இல்லைங்களா? அப்ப இந்த புள்ளியில 0, இங்க இந்த புள்ளியில பிபி பிளஸ் விபி பிளஸ் விபி. தம்பி அந்த மைக்கை மியூட் பண்ணி வைங்க தம்பி, நீங்க பேசுற என்னைக்கே இருக்குது. சரியா? பாருங்க, பிளஸ் விபி இங்க 0. ஆகவே எங்க இருந்து கரண்ட் போகும் சொல்லுங்க, ஒரு ஆள் போய் சொல்லுங்க. எங்க இருந்து 0ல இருந்து போகுமா, இங்க பிளஸ் விபில இருந்து வருமா கரண்ட்? ஃபர்ஸ்ட் பிளஸ் விபில இருந்து இங்க இருந்து கரண்ட் போவாரு. ஆகவே கரண்ட் இங்க இருந்து கரண்ட் போவார் ஐ. இப்ப பாருங்க, இந்த ஐங்கிற கரண்ட் அப்படியே வந்து எங்க தம்பி வர்றாரு, இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டாரு, இந்த புள்ளிக்கு வந்துட்டாரு ஐ. மின்னோட்டத்துல இயல் பண்ண சந்தியை காண மின்னோட்டம் என்ன செய்ய பாப்பாரு, பிரிய பாப்பாரு. மின்னோட்டம் என்ன செய்ய, ஒரு சந்தியை நோக்கி வந்தான்னு சொன்னா சந்தியை காண என்ன செய்வாரு, பிரிய பாப்பாரு. ஆகவே அந்த மின்னோட்டம் இங்காலையும் போக பாப்பாரு, இதாலையும் போக பாப்பாரு, இதால போக பாப்பாரு. இது D4 வந்துட்டு என்ன கோடல் ஆகியாரு, பின்முக கோடல். அதாவது இந்த திசையில இருவாயி எடுத்தீங்கன்னு சொன்னா, இருவாயி இந்த திசையில மட்டும்தான் மின்னோட்டத்தை அனுப்பும். இந்த திசையில இருவாயி, சாதாரண ஒரு இருவாயி மின்னோட்டத்தை அனுப்பாது. ஆகவே இந்த இருவாயி D4 இருவாயி அனுப்புவாரா? இல்ல. அப்ப D4 போகாது. அப்ப D4 கட். அப்ப D4 போகாது. எதனூடாக மட்டும் போகும், D1 போயிட்டு, அப்ப இதால ஐ வந்துட்டார். அப்படியே வந்தது, திரும்பி அடுத்த ஜங்ஷன் சந்தி வந்துட்டாரு. சந்தியை என்ன செய்வாரு, திரும்பி பிரிய பாப்பாரு. இப்படி வர பாப்பாரு. இப்படி இந்த இருவாய் இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்புமா? இல்ல. ஆகவே இந்த திசையால மின்னோட்டம் இல்ல. அப்ப எதனூடாக மட்டும் வரப்படாது, இந்த தடையினூடாக மட்டும்தான் மின்னோட்டம் போட்டுறாரு. ஆகவே இந்த தடையினூடாக வந்த மின்னோட்டம் அப்படியே பாருங்க, அப்படியே வந்து இங்க வராரு, இங்க அப்படியே வந்து அப்படியே போய், இது ஏன் போறேன்னா சொல்லுங்க குயிக்கா ஒரு ஆள், ஏன் இப்படி போட்டீங்கன்னு சொல்லி. இந்த வயர் டச்சாகாம இருக்கிறது. சரியா? ஓகே ஓகே. இவர் ரெண்டும் டச்சில் இல்ல. சரியா? ஆகவே இப்படி வந்தது. அப்ப எங்க வருவாரு, இந்த ஜங்ஷனுக்கு வந்துடுவாரு. ஆகவே இதனோட இஞ்சல பக்கம் போகாது, இப்படி போய் வராது. ஏன்னு சொன்னா அதான் நம்ம வந்த வழி. இப்படி வந்த கரண்ட் இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டான்னு சொன்ன அந்த புள்ளியை சொல்லுவாங்க ABCD. என்ன ABCD. இந்த டிங்கிற புள்ளிக்கு வந்துட்டான்னு சொன்னா அங்கள இந்த திசை D4 போகாது. காரணம் என்ன, D4ங்கிற திசையில நம்ம இங்க இருந்துதான் நம்ம வந்தோம். என்ன நாம போக வேண்டிய இங்க இருந்து ஆரம்பிச்சோம், இங்கதான் போய் முடியணும். இங்க இருந்து VP பிளஸ் VP ஆரம்பிச்சு 0ல போய் முடியணும் நம்மளோட மின்னோட்ட பாதை. ஆனா என்ன நடக்குது பாருங்க, இப்படத்தை வந்துட்டு அப்ப இதனூடாக போகுமா தம்பி? இல்ல. அப்ப D4 போகாது. அப்ப இதனூடாக மட்டும் போகும், D2 மட்டும் போயிட்டு அப்படியே வந்து என்ன நடக்கும், இந்த 0க்கு போய் முடியும். அப்ப சொன்னா பாருங்க, அப்ப இப்படியே வந்து இதனூடாக போகாது. ஏன்னு சொன்னா வந்த வழி. ஆக எப்படி செய்யும், இப்படியே வந்து முடியும். ஆகவே பார்த்தோம் சொன்னா இத முடிவிடங்கள் இதை பார்த்தோம் சொன்னா ஆரம்ப புள்ளி எங்க தம்பி பாருங்க, ஏல இருந்து ஆரம்பிச்சாரு. என்ன ஏல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது எங்க போனாரு, D1ங்கிற இருவாயினூடாக போனாரு. D1 இருவாயினூடாக போய் அதுக்கப்புறம் யாரால போறாரு, இந்த Bங்கிற புள்ளிக்கு வராரு. அப்படி இந்த மின்னோட்டம் Bங்கிற புள்ளிக்கு வராரு. அதுக்கப்புறம் எங்க போறாரு, RLங்கிற தடையினூடாக போனாரு. அதுக்கு பிறகு அப்படியே வந்து எங்க வராரு, Dங்கிற புள்ளிக்கு வராரு. Dங்கிற புள்ளிக்கு வந்துட்டு அடுத்து யாரனூடாக போறாரு, D2ங்கிற இருவாயினூடாக போறாரு.
D2ங்கிற இருவாயினூடாக போய் எங்க போய் சேர்றாரு, சிங்கிற புள்ளி போய் சேர்றாரு. அதோட உங்களுக்கு என்ன நடக்குது, மின்னோட்ட பாதை இங்க முடிவடையுது, இப்படி ஒரு முடிவடையுது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்படியே வந்தது இப்படியே போய் இந்த சுற்று மட்டும் தான் வரும், இவங்கெல்லாம் இல்லை. சரியா? ஆகவே பார்த்தோம்னு சொன்னா இதனூடாக வோல்ட் அளவு பார்த்தோம்னு சொன்னா சரியா, வோல்ட் அளவு இப்படி வி அவுட். சரியா பி? அடுத்த சந்தர்ப்பத்துல என்னோட இப்ப இந்த அலையை போக்குறாரு, இவர் போக்குறாரு. சரியா? இப்ப இது இந்த செட்டப் விளங்கிட்டா தம்பி, இந்த அலை வந்து விளங்கிட்டா சொல்லுங்க. ஓகே, அப்ப இந்த அலை இப்பதான் பாருங்க. ஓகே ஓகே பாருங்க என்னன்னு சொன்னா இவடத்து ஒரு டைரக்டர், அதே போல இவடத்து ஒரு டைரக்டர். இப்ப முதலாவது ஆடலோட்டத்துல முதலாவது என்ன செய்ய போது, நேர்பகுதி தான், இந்த நேர்பகுதி வரும். அடுத்தது மறைப்பகுதி வருவாரு. முதலாவது பகுதி வாரன்னு இந்த பகுதி வராது. இந்த பகுதி வார டைம்ல, இந்த நேர்பகுதி வார டைம்ல இங்க பிளஸ் விபி ஆகவும் இங்க 0 இருக்கு. சரியா? இங்க 0 இருக்கு. ஆகவே கரண்ட் போறவாறு இங்க இருந்து ஆரம்பிப்பாரு. இந்த டைம்ல அழுத்தம் கூடிய இடத்திலிருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கி தான் என்ன செய்வோம், மின்னோட்டம் பாயும். ஆகவே இங்க இருந்து ஆரம்பிச்சு கரண்ட் என்ன செய்வாரு, ஏங்கிற புள்ளிக்கு வந்துட்டாரு, ஏங்கிற இடத்துல வந்துட்டார். ஓகே, ஏங்கிற இடத்துல வந்தவர் டயோட தெரியும், டயோட் வந்துட்டு இருவாயி வந்துட்டு இப்படி திசையெல்லாம் மின்னோட்டத்தை அனுப்பும். இருவாயி இந்த திசையெல்லாம் மின்னோட்டத்தை அனுப்பும். இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்புமா? இல்ல, ஏன் பின்முக கூட அனுப்பாது. ஆகவே இந்த சந்தில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இப்படித்தான் போகணுமே, இப்படித்தான் இங்க சந்தில இருந்து விலகி போகணும். ஆகவே இந்த இருவாய் என்ன செய்யாது, அனுப்பாது. இந்த இருவாய் அதனூடாக அனுப்பாது. காரணம் என்ன, இவர் இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்பல அவர். ஆகவே இதனூடாக போகுமா? இல்ல. அப்ப வந்தது எது மட்டும் ஏதாவது போகும், ஏங்கிற வந்தது D1ங்கிற இந்த இருவாயினூடாக போகும். அப்படியே போய் எங்க வராது, இந்த பிங்கிற புள்ளிக்கு வந்துட்டார். ஓகே, அடுத்த டைம் பிங்கிற புள்ளிக்கு வந்துட்டாருன்னு சொன்னா இவருக்கு என்ன செய்வாரு, இங்காலையும் போகலாம், இதனூடாகவும் போகலாம். ஆனா என்ன நடக்குது, D3 வந்துட்டு இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்பாது. உங்களுக்கு தெரியும். சரியா? D3 வந்துட்டு இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்பாது. ஆகவே D3 இந்த திசையில மின்னோட்டம் போகாது. அப்ப வார மின்னோட்டம் எல்லாம் என்ன செய்ய போது, இதனூடாக மட்டும்தான், RLனூடாக மட்டும்தான் வருவார். விளங்குதா? அப்ப RLனூடாக வந்து திருப்பி அப்படியே பாருங்க, இந்த இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே வந்து 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 அப்படியே எங்க வந்து சேர்ந்துதாரு, இப்ப டிக்கு வந்து சேர்ந்துதாரு. டிக்கு வந்து சேர்ந்தால் ஒன்று D4 போகலாம், இல்லாட்டி D2 போகலாம். ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போகலாம் அவரு. ஆனா பார்த்தோம்னு சொன்னா இங்க ஆரம்பிச்ச மின்னோட்ட பாதை இங்க வந்து சேரணும். இவரு D4 போனாருன்னு சொன்னா எங்க போய் சேருவாரு, வந்த இடத்துக்கே போய் சேருவார், ஏங்கிற புள்ளிக்கே போய் சேருவார், வந்த இடத்துல போய் சேருவார். அப்ப ஆகவே என்ன நடக்க போகுது, வந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. அப்ப என்ன செய்வா, அந்த வழியை தெரிந்தெடுக்க மாட்டார் மின்னோட்டம். ஆகவே என்ன செய்வா, அந்த வழிகாட்டு, அந்த வழியால போக மாட்டார். ஓகே, அந்த வழியாக போக மாட்டார். ஆகவே திருப்பி அடுத்த டைம் பாருங்க, அப்படியே வந்து மின்னோட்டம் அப்படியே வந்து இந்த புள்ளிக்கு வந்துட்டார், சிங்கிற புள்ளிக்கு வந்துட்டார். அப்ப டில இருந்து D2 சிங்கிற புள்ளிக்கு வந்துட்டார். அப்ப சிங்கிற புள்ளிக்கு வந்தாலே நம்மளுக்கு மின்னோட்ட பாதை முடிச்சு இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தான். அதனோட இங்க வந்தது ப்ரோ திருப்பி வந்துட்டாரு, இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். எல்லாமே ஒரே லைன்ல இருக்காரு. சரி, அதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்ய போகணுமா, அந்த D3 போகணுமா? இல்ல. ஏன்னு சொன்னா இது வந்து வந்த பாதை தானே. இப்படி போற டைம்ல இப்படி இங்க வந்து இப்படி போனான்னு சொன்னா இது நம்ம வந்த பாதை தான். விளங்குதா? அப்ப இவருனூடாகவும் இல்லை. அப்ப இந்த டைம்ல யார் பங்களிப்பு செஞ்சா, D1ங்கிற இருவாயும் D2ங்கிற இருவாயும் என்ன நடக்குது, ஒன்ல இருக்காங்க. D1ங்கிற இருவாயும் D2ங்கிற இருவாயும் மட்டும்தான் ஒன்ல இருக்காங்க. அப்ப D4ம் D3யும் ஆஃப்ல இருந்தாங்க. விளங்குதா? D3யும் D4ம் ஆஃப்ல இருந்தாங்க. இவடத்த இருந்த இருவாயும் இவடத்த இருக்கிற இருவாயும் ஆஃப்ல இருக்காங்க. D1ம் D2 மட்டும்தான் ஒன்ல இருக்காங்க. ஆகவே இவருக்கு குறுக்கியான நான் மின்னோட்டத்துக்கு இருக்கணும்னு சொன்னா, இவரு குறுக்கியான மின்னோட்டத்துக்கு இருக்கணும்னு சொன்னா இப்படி வருவார் மின்னோட்டம். இவரு மின்னோட்டம் I
டைம். சரி, மின்னோட்டத்தை நம்ம கீறோம்னு சொன்னா அதே போலதான் வோல்ட் அளவும் வருவார். அதே போலதான் வோல்ட் அளவும் வந்துருக்காரு இந்த ஆளு. ஓகே, இப்ப அடுத்த டைம் பாருங்க. அடுத்த டைம் யார் போறாரு? இப்ப இந்த மறைப்பகுதி, மறை அலைப்பகுதி போட்டார். இவர் போற டைம்ல இப்ப நான் என்ன செய்யலாம்? இப்ப நேரத்துல போன பாதையெல்லாம் அழிச்சுக்குவோம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்கும்? இந்த பகுதி போறாரு. அப்ப இந்த பகுதி போற டைம்ல இங்க 0, இங்க மைனஸ் விபின்னு இருப்பாரு. இங்க மைனஸ் விபின்னு இருப்பாரு. விளங்குதா? இங்க 0, இங்க மைனஸ் விபி. 0 பெருசா, மறை இலக்கம் பெருசா? சொல்லுங்க கொஞ்சம் ஒரு ஆள். 0 பெருசா, மறை இலக்கம் பெருசா? 0 தான் பெருசு. ஆகவே எங்க இருந்து கரண்ட் போகும்? இந்த திசையில இங்க இருந்து. என்ன 0 இங்க இருந்து கரண்ட் போவார். ஐங்கிற கரண்ட். விளங்குதா? அப்ப ஐங்கிற கரண்ட் அப்படியே வந்து எந்த புள்ளிக்கு வருவாரு தம்பி? சிங்கிற புள்ளிக்கு வருவார். சிங்கிற புள்ளிக்கு வருவார். சிங்கிற புள்ளிக்கு வந்துட்டார். இந்த புள்ளிட்ட வந்துட்டோம்னு சொன்னா இப்ப கரண்ட் வந்து என்ன செய்யலாம்? D3 ஊடாகவும் போகலாம், அல்லது D3 ஊடாகவும் போகலாம், அல்லது என்ன செய்யலாம்? D2 ஊடாகவும் போகலாம். இப்ப எதனூடாக போவாரு? சொல்லுங்க அப்போ. எதனூடாக கரண்ட் போகும்? D3 ஊடாக மட்டும்தான் போகும். ஏன் D2 ஊடாக ஏன் போகாது? D2 என்ன உடல்ல யாரு? இப்படி திசை, இந்த திசையில மின்னோட்டம் அனுப்புவாரா? இந்த திசையில மின்னோட்டம் அனுப்ப மாட்டாரு. ஆகவே D3 ஊடாக மட்டும்தான் போவார். D3. சரியா? D3. அப்ப D3ல அப்படியே மின்னோட்டம் போயின்னு சொன்னா எங்க போய் வந்து சேர்றாரு? Bங்கிற புள்ளிக்கு வந்து சேர்றாரு. Bங்கிற புள்ளிக்கு வந்தால் அதுக்கப்புறம் என்ன எதனூடாக போறாரு? இந்த தடை RL-ஊடாக போறாரு. தடை RL-ஊடாக போறாரு மின்னோட்டம். தடை RL-ஊடாக போய் எங்க வந்து சேர்றாரு? அப்படியே வந்து எங்க வந்து சேர்றாரு? இந்த Dங்கிற புள்ளிக்கு வந்து சேர்றாரு. அப்படியே RL-ஊடாக போயிட்டு வந்து சேர்றாருங்க. இந்த Dங்கிற புள்ளிக்கு வந்து சேர்ந்தீங்க. சரியா? நான் எங்க ஆரம்பிச்சேன்? இந்த புள்ளியில ஆரம்பிச்சேன். எங்க போய் முடியணும்? இந்த புள்ளிக்கு போய் முடியணும். இங்க ஆரம்பிச்சேன், ஆகவே இந்த புள்ளிக்கு போய் முடியணும். சரியா? ஓகே, இப்ப பாப்போம். இப்ப எனக்கு இந்த D வந்துட்டாரு. இல்லைங்களா? Dங்கிற புள்ளிக்கு வந்துட்டாரு கரண்ட். இப்ப Dங்கிற புள்ளிக்கு இந்த வந்த கரண்ட், Dங்கிற புள்ளிக்கு வந்த கரண்ட் D4-ஊடாகவும் போகலாம், D2-ஊடாகவும் போகலாம். D2-ஊடாக போனான்னு சொன்னா, அப்படியே பார்த்தான்னு சொன்னா வந்த வழி என்ன? D2-ஊடாக அப்படியே போனான்னு சொன்னா இது வந்த வழி. அப்ப இந்த வழியாக போகுமா? இல்ல. ஆகவே இந்த வழி கட். அப்ப இதனூடாக மட்டும் போவார் தம்பி. அப்படியே போய் இதனூடாக மட்டும்தான் போவார். அதாவது இந்த D4-ஊடாக தான் போவார். D4. D4-ஊடாக போய் எங்க போய் சேருவாரு? Aங்கிற புள்ளிக்கு போய் சேருவாரு. Aங்கிற புள்ளிக்கு போய் சேர்ந்துட்டான்னு சொன்னா அவர் நம்மோட போக்குவரத்து முடிஞ்சு, மின்னோட்டத்துல பாதை முடிஞ்சு இப்படி வந்து இங்க வந்து சேர்ந்துட்டாரு. அப்ப இவரு D1 பாவிக்கப்பட்டாரா இங்க? இல்ல. என்ன ஏன்னு சொன்னா அப்படியே Bங்கிற புள்ளி எல்லாம் வந்திருக்கும். இப்படி இங்க இருந்து Aல இருந்து Bக்கு போனான்னு சொன்னா அது போன இடம். என்ன போன இடம். ஆகவே இந்த புள்ளி இது வந்துட்டு ஓஃப்ல இருப்பாரு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல ஒண்ணுல இருந்தாக்கள் யாரு யாரு? D3யும் D4 மட்டும்தான் என்ன நடக்குது? ஒண்ணுல இருக்காங்க. ஆகவே அது நூடாக மின்னோட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப டைம்ல இந்த நேர்பகுதி போற டைம்ல என்ன செய்ய போது? இப்படி வராது. அதாவது RL-ஊடாக இந்த திசையில மின்னோட்டம் வந்தாரு. ரெண்டாவது டைமும் இந்த மறைப்பகுதி போற டைமும் இந்த மறைப்பகுதி போற டைமும் நம்மளுக்கு மின்னோட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா மேல இருந்து கீழே தான் வர்றாரு. திசை மாறல. இந்த தடை எடுத்தீங்கன்னு சொன்னா
நேர்பகுதி போற டைம்ல இதே திசையில வந்தாரு, மறைப்பகுதி போற டைம்ல மேல கீழே தான் வந்தார். இந்த தடையினூடான மின்னோட்டத்தை பார்த்துட்டு, ஆகவே ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரே பகுதி, கீழ்ப்பகுதி வராது, என்ன மேல் பகுதியெல்லாம் வரப்போகுது. ஓகே, ஆகவே அதை குறுக்கியான வோல்ட் அளவு பார்த்தோம்னு சொன்னா என்ன போகுது, இந்த பகுதியில் எப்படி வந்திருக்கு அதே போலதான் இங்கேயும் வருவார். சரியா, அதுக்கு பிறகு நேர்பகுதி போவாரு. அப்ப நேர்பகுதி போற டைம்ல உங்களுக்கு இப்படி ஒன்று கிடைக்கப்படும். அதுக்கு பிறகு மறைப்பகுதி, சரி இப்படி கிடைக்கப்படும். அப்ப அந்த அலையை பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு ஃபைனலா வர அலையை பாத்தீங்கன்னு சொன்னா அவுட்புட் இப்படி இருப்பாரு. T1, T2, T3, T4 டைம்ல இருப்பாரு. சரி, இதுல எது முக்கியமான இருந்துச்சுன்னா நோட் பண்ணி எடுங்க. சரியா, இது வந்துட்டு என்ன, அலைச்சீராக்கம். இது வந்துட்டு அலைச்சீராக்கம். சரியா, இப்ப இது விளங்கிட்டு தானே, இந்த கான்செப்ட் விளங்கிட்டு தானே. ஓகே, இப்ப நாம இதுல சொல்லுங்க. இதுல அலை வந்து கீழே வராதா சார்? இங்க கீழே வராது. ஏன்னு சொன்னா தடையினூடாக பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி, ரெண்டு டைம்லையும் இரு நேரங்களிலையும் ஒரே திசையினூடாக தான் மின்னோட்டம் வந்தாரு. விளங்குதா? நாம ஆடலோட்டம் சொன்னா என்ன, ஆடலோட்டம்ங்கிறது ஒரு திசையில மின்னோட்டம் போனா அடுத்த திசையில மின்னோட்டம் வராது. இப்படி வந்தா தான் ஆடலோட்டம். இவரும் ஆடலோட்டம் தான். பட் என்ன செய்யறாரு, நேர்பகுதி மட்டும்தான் இங்க கிடைக்கும். இந்த மறைப்பகுதி என்ன செய்ய போகுது, இந்த மறைப்பகுதி மேலுக்கு மாற்றப்படுறாரு. இந்த மறைப்பகுதி மேலுக்கு மாற்றப்பட்டு என்ன செய்யறாரு, இப்படி ஒரு அலைப்படமா கிடைக்காது. இந்த மறைப்பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு வந்துட்டாரு இந்த ஐயா. அதே போல அடுத்த மறைப்பகுதி மேலுக்கு வந்திருக்க. இல்லைங்கதா? அப்ப ரெண்டு, அதாவது இங்க பாருங்களேன், மின்னோட்டத்தை பார்க்கலாம், மின்னோட்டத்தை திசையை பார்க்கலாம். மேல இருந்து கீழே தான் வந்தாரு முதலாவது இந்த டைம்ல. அடுத்தது மறைப்பகுதியை கொடுக்குற டைம்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா மேல இருந்து கீழே தான் வர்றாரு. கரண்ட் திசையை பாத்தீங்கன்னா. சரியா, இப்ப நோட்ஸ் பாருங்க. சொல்லுங்க தம்பி. ஓகே சார். சரியா, நோட்ஸ் பாருங்க. இங்கு V எண்ணின் நேர் அரை பகுதியில் இருவாயி D1 D2, அவ D1ம் D2ம் D1 D2 முன்முக கோடலிலும் D1 D2 முன்முக கோடலிலும், அதாவது இந்த பகுதி போற டைம்ல யார் யார் ஒண்ணுல இருக்கா, D1ம் D2ம் அதான் சொல்றாங்க. முன்முக கோடலிலும் D3 D4 பின்முக கோடலிலும் இருப்பின், அப்ப D3 D4 வந்துட்டு இந்த டைம்ல நடக்குது. இந்த இவங்க இந்த பகுதி போற டைம்ல D1 D2 ஒன்ல இருக்காங்க, D3ம் D4 ஆஃப்ல இருக்காங்க. பின்முக கோடலிலும் இருப்பின் சுமையினூடாக மின்னோட்டத்தின் திசை. அப்ப A பாருங்க, A அடுத்தது நீங்க பாருங்க, அந்த இதை நீங்க எப்படி மாத்திக்கோங்க தம்பி, A D1 B இப்படி மாத்திக்கொள்ளுங்க லேசாரி. சரியா, A D1 B RL D D2 C சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. சரியா, இதை போட்டுட்டீங்களா? A D1 B RL D D2 C. இந்த தடைய அந்த கெப்பாசிட்டர் தானே, கெப்பாசிட்டர் இப்போதைக்கு கணக்கெடுக்க வேணாம். நீங்க அந்த தடை ஒன்று இருக்கு, லோட்டுன்னு சொல்லி போட்டீங்க பாத்தீங்க. அந்த லோட்டை RLன்னு சொல்லி குறிக்கோங்க. லோட்ன்றி அந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா லோட்ன்றி, இந்த லோட்டுங்கிறத RLன்னு சொல்லி மாத்திக்கணும். அவ சுமையினூடாக மின்னோட்டத்தின் திசை A D1 B RL D D2 C ஆக இருக்கும். V எண்ணின் மறை அரை பகுதியில் இருவாயிகள் என்னென்ன ஒண்ணுல அறியப்படுறாரு, இந்த மறைப்பகுதி இந்த பகுதி போற டைம்ல என்னென்ன ஒண்ணுல அறியப்படுறாரு சொல்லுங்க, குயிக்கே சொல்லுங்க. இந்த பகுதி போற டைம்ல என்னென்ன ஒண்ணுல இருந்தாரு, D3யும் D4 D3 D4 முன்முக கோடலிலும் இருவாயிகள் D1 D2 பின்முக கோடலிலும் இருக்கும். எனவே மின்னோட்டத்தின் திசை இதழை கொள்ளுங்க, C D3 B
RL D D4 A. சரியா? C D3 B RL D D4 A ஆக இருக்கும். எனவே இரு அரை அலைகளின் போதும் சுமைக்கு குறுக்கே ஒரே திசையில், அப்ப ரெண்டு டைம்ல என்ன நடக்குது நம்மளுக்கு? ஒரே திசையில மின்னோட்டம் நடந்தார். ஒரே திசையில் மேல இருந்து கீழன்னு சொன்னா மேல இருந்து கீழே இரண்டாவது சந்தர்ப்பத்திலே ஒரே திசையில் மின்னோட்டம் பாய்கின்றது. எனவே முழு அலை சீராக்கம் செய்யப்படுகின்றது. ஓகே, நோட்ல பாருங்க, மேற்குறிப்பிட்ட சீராக்கியில் இருவாய்க்கு குறுக்கே அழுத்த வீச்சு கருதப்படுவதில்லை. அப்ப இந்த இருவாய்க்கு குறுக்கையான அழுத்த வீச்சுகள் இருவாய் முன்முக கோடல்ல சைவர் தசம் எடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டைம்ல இந்த இருவாயிட வோல்டேஜ் எல்லாம் நீங்க கணக்கு எடுக்க வேணாம், சும்மா அப்படியே வச்சு செய்யுங்கன்னு சொல்றாங்க. கருதப்படவில்லை. ஆனால் இருவாய் முன்முக கோடல் இருக்கும் போது அதற்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் இருக்கும். என்ன, அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இருவாய்க்கு வந்துட்டு முன்முக கோடல் சொன்னா என்ன நடக்குது? அழுத்த வித்தியாசமே இருக்கும். அப்ப அழுத்த வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு இருவாய்கள் இருக்காங்க, D3 D4 ரெண்டு இருவாய்கள் இருந்தாங்க. ரெண்டும் சிலிக்கனா இருந்தீங்கன்னு சொன்னா சைவர் தசம் 7 எவ்வளவு வராரு? 1.4. ஓகே, அப்ப இருவாய்கள் ரெண்டு இருவாய். அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் D1 D2 ரெண்டு இருவாய்கள். ரெண்டாவது சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா D3 D4 ரெண்டு இருவாய்கள். சரியா? இப்ப முதலாவது சந்தர்ப்பத்திலே 1.4 கழிவார், இரண்டாவது சந்தர்ப்பத்திலே 1.4 கழிவார். விளங்குதா? குறுக்கே அழுத்த வித்தியாசம் இருக்கும். உதாரணமாக சிலிக்கன் இருவாயின் 0.7 வோல்டேஜும் ஜேமனியம் இருவாயின் 0.3 வோல்டேஜும் இருக்கும். பால இணைப்பு முறை சீராக்கியில் மின்னோட்ட திசையில் இருவாய்கள் தொடராக வருவதால் ஏறத்தாழ எவ்வளவு வோல்டேஜ் வரப்படுறது? சிலிக்கன் சொன்னா 1.4 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு இரு இருவாய்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. மின்னோட்டம் அதிகரிக்கும் போது இவற்றின் பெருமானம் மேலும் கூடும். எனவே தாளழுத்தங்களுடைய உயர் பெருமானத்தையும் கொண்ட சீராக்கிகள் இவற்றின் பெருமானம் புறக்கணிக்க முடியாது. சரியா? அதாவது நீங்க இந்த சின்ன அழுத்தம், உதாரணத்துக்கு இவங்களை நம்ம மொத்தம் இவற்றில கொடுக்குற சப்ளை அழுத்தம் உதாரணத்துக்கு ஒரு 24 அப்படி இப்படிங்கக்குள்ள அந்த 0.7 ஒரு சிறிய பெருமானத்தை நிற்பார். ஆக வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 5 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் இவரு குறுக்கே குடிக்கணும்னு சொன்னா அந்த வோல்டேஜ் எல்லாம் புறக்கணிக்கலாம். 3 சொல்லக்குள்ளே 3 வோல்டேஜ் கொடுக்கணும்னு சொன்னா இவருக்கு 1.4 போனீங்கன்னு சொன்னா மிச்சம் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? நம்மளுக்கு 1.6 வோல்டேஜ் தான் மிச்சமா வரப்படுறாரு. ஆகவே சிறிய வோல்ட் அளவு நாம இங்க கொடுக்கக்குள்ள இவரெல்லாம் நம்ம புறக்கணிக்கலாம். ஆனா பெரிய வோல்ட் அளவு கொடுக்கக்குள்ள என்ன செய்யலாம்? இவங்களை புறக்கணிச்சு விடலாம். சரியா? முடியாது. ஓகே, சரியா? அடுத்தது பாருங்க. இப்ப பாருங்க தம்பி, அப்படியே வச்சுட்டு இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த அப்படியே படம் வந்துட்டானே, இது அவுட்புட் எங்களுக்கு வந்துச்சு, இது அப்படியே அழிப்போம். இடத்துல ஒரு இருவாய், அதே போல இங்க ஒரு இருவாய். இவர் D1, இவர் D2, இவர் D3, இவர் D4. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த தடைக்கு ஒரு சமாந்தரமாக, இந்த தடைக்கு சமாந்தரமாக ஒரு கொள்ளளவி போடுறேன். கொள்ளளவி போட்டா என்ன நடக்கும் தம்பி? சொல்லுங்க. போன கிளாஸ் சொன்னது கொள்ளளவி ஒன்று ஏன் பயன்படுத்துறேன்? இந்த சீராக்கத்துக்கு பிறகு கொள்ளளவி ஒன்று ஏன் பயன்படுத்துறேன்? ஸ்மூத்திங் ஒப்பமாக்குறதுக்காக வேண்டி ஒரு கொள்ளளவி ஒன்று பயன்படுத்துவோம். இப்ப நான் கொள்ளளவி போட்டிருக்கேன். அப்ப எனக்கு ஒப்பமாக்கல் செயற்பாடு ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஒப்பமாக்கல் செயற்பாடு பால இணைப்பு முறைக்கும் பயன்படுத்துவானே. ஓ, அதான் பால இணைப்பு முறைதான் இது. பால இணைப்பு முறைதான் இது.
பாலை இணைப்பு முறைக்கு இப்ப கொள்ளளவு போட்டிருக்கோம். சரியா? அப்ப பாருங்க தம்பி, இப்ப கொள்ளளவு போற டைம்ல என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு ஒப்பமாக்கல் செயற்பாடு நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு தெரியும். ஆகவே இந்த தடையினூடா குறுக்கே இருக்கிற அழுத்தம் தான் இப்ப வி அவுட். இவர் குறுக்கே இருக்கிற அழுத்தத்தை சொன்னா வி அவுட்னு சொன்னா வி அவுட். இவர் குறுக்கே இருக்கிற அழுத்தம் வி அவுட்னு சொன்னா அந்த அழுத்தம் அந்த கொள்ளளவை குறுக்கே இருக்கிற அழுத்தம் தான் அந்த தடை குறுக்கே இருக்கிற அழுத்தம். ஆகவே இந்த அழுத்தம் உச்சமாகிற டைம்ல கொள்ளளவு என்ன நடக்கும் சொல்லுங்க. இந்த கொடுக்கிற அழுத்தம் உச்சமாகிற டைம்ல கொள்ளளவு என்ன செய்யப்படும்? கொள்ளளவை சார்ஜ் பண்ணப்படும். என்ன கொள்ளளவை இன்னேற்றப்படும், கொள்ளளவை சார்ஜ் பண்ணப்படும். ஆகவே அது திருப்பி அழுத்தம் குறைகிற டைம்ல கொள்ளளவை என்ன செய்வாரு? டிஸ்சார்ஜ் மின்னிறக்கப்படுவார். அதுக்கு பிறகு சார்ஜிங் டிஸ்சார்ஜ், சார்ஜிங் டிஸ்சார்ஜிங். சரியா? அப்ப எப்படி வரப்படாது? அப்ப நேரத்துல சார்ஜ் பண்ண இந்த கொள்ளளவுன்னு சொன்னா சார்ஜிங் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங், சார்ஜிங் டிஸ்சார்ஜ், சார்ஜிங் டிஸ்சார்ஜ், சார்ஜ் டிஸ்சார்ஜ். அதாவது ஏற்றமடையுது இறக்கமடையுது. இந்த உயர்வு புள்ளிக்கும் இந்த தாழ்வு புள்ளிக்கும், அதாவது இப்படி இல்லாத டைம்ல சரியா, இந்த உயர்வு புள்ளிக்கு இந்த தாழ்வு புள்ளிக்கு இடையிலான எது செல்லும்? என்ன செல்லும்? இந்த வித்தியாசத்தை என்ன செல்லும்? நாம குற்றலை குற்றலை குற்றலை. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா குற்றலை பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா இது குற்றலை? குற்றலை என்ன செய்யப்படுது தம்பி? இந்த இருக்கிற குற்றலை பார்க்க இந்த குற்றலை என்ன நடக்க போகுது? பெருமளவுல என்ன நடக்க போகுது? குறைக்கப்படுறாரு. பெருமளவுல குறைக்கப்படுறாரு. ஆகவே இப்ப நாம ஒரு கொள்ளளவு பற்றி இப்ப அரையலை சீராக்கம் முழு அலையறை சீராக்கம் பார்த்திருக்கோம். அடுத்து முழு அலை சீராக்கம் பார்த்துட்டோம். முழு அலை சீராக்கத்தை பார்த்துட்டு முழு அலை சீராக்கத்தை பாருங்க. முழு அலை இதுவரைக்கும் முழு அலை சீராக்கம் நடக்கும். இந்த தடைக்கு இங்கால பக்கம் எல்லாமே முழு அலை சீராக்கம். அதுக்கு பிறகு இந்த தடைக்கு அடுத்த வர செயற்பாடு என்ன? ஒப்பமாக்கல் செயற்பாடு. ஒப்பமாக்குறதுக்கு பிறகு நடக்குது நம்மளுக்கு இப்படி ஒரு இது ஒன்று கிடைக்குது. இது வி ஆகும். ஓம் சொல்லுங்க வி. அரை அலை சீராக்கத்துக்கும் முழு அலை சீராக்கும் ஒப்பமாக்கல் ஒண்ணு. ரெண்டுக்கும் ஒப்பமாக்கல் ஒன்றுன்னு சொன்னா பாருங்க, இதுவே அரை அலை அறிஞ்சிட்டு சொன்னா இது அரை அலை சீராக்கன்னு சொன்னா எனக்கு எப்படி வந்திருக்கீங்களா? இந்த பகுதி வந்திருக்காரு, இந்த பகுதி வந்திருக்குமே விளங்குதா? அப்ப அவரு வந்துட்டு கொள்ளளவி நீண்ட நேரத்துக்கு டிஸ்சார்ஜிங்ல ஆகிட்டே இருப்பாரு. இங்க எங்க அரை அலை சீராக்கத்துல விளங்குதா? இங்க என்ன நடக்குது? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் டிஸ்சார்ஜிங் நடக்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? தடை குறுக்கே அழுத்தம் வந்துட்டு அப்படியே திருப்பி என்ன நடக்குது? இந்த கொள்ளளவை சார்ஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கொஞ்ச டைம் தான் டிஸ்சார்ஜிங் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த இது குறுக்கே அழுத்தம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்றாரு கொள்ளளவை விளங்குதா? ஆனா அங்க என்ன நடந்துக்கு? அங்க கண்ணேத்துக்கு மிச்ச நேரத்துக்கு இந்த அலை வராது. அப்ப என்ன செய்ய போகுது? இதுவரைக்கும் மிச்ச நேரமா என்ன கொள்ளளவி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருந்தாரு. சரி விளங்குது? அது அரை அலை சீராக்கத்துல. அரை அலை சீராகத்துக்கு இந்த கோடை பாத்தீங்கன்னு சொன்னா நீண்டு வரும். அதாவது ஒரு உச்சப்புள்ளியில இருந்து இரண்டாவது அலையிடு ஒன்று ஒரு அலைதான் வருவாரு. அந்த அலைக்குரிய கோடா இருப்பாரு. இவரை பாத்தீங்கன்னு சொன்னா ஷோர்ட்டான டிஸ்டன்ஸா இருப்பாரு. இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்க ஷோர்ட்டா இருக்கு. சரியா? இங்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்க ஷோர்ட்டா இருக்கு. இவ்வளவுதான் இங்க டிஸ்சார்ஜிங் ஆகுது. அதாவது குறைவான டிஸ்சார்ஜிங் தான் நடக்கும். அதுக்கடையில நடக்கும்போது கொள்ளளவு குயிக்கா சார்ஜ் ஆயிடும். ஏன் அதுக்கடையில வோல்ட்ல வந்துட்டு இந்த திசையில மின்னோட்டம் அனுப்பப்படுது. அதுக்காண்டி வோல்ட்ல வந்து கொள்ளளவு சார்ஜ் பண்ணப்படுறாரு. ஓகே தம்பி, இப்ப நான் மீட்டிங் எண்ட் பண்றேன். குயிக்கா ஜாயின் ஆகுங்க. லிங்க் போடுறேன் குரூப்ல.